வணக்கம் மக்களே! ஏபிள் அரசுலேருந்து ஆனந்தன். புத்தின் 5ஆம் தேதி வர்றாரு. அதுக்குள்ள என்ன அவசரம் அத பத்தி? அப்டின்னா, வர்றதுக்கு முன்னாடியே எல்லா செக்டாரும் வேலை செஞ்சிரும். அப்புறம் நம்ம மட்டும் ரொம்ப லேட்டா வேலை செய்யக்கூடாது இல்லையா? அதுவும் இல்லாம அந்த பைலேட்ரல் மீட்டிங்ல வந்து நெறைய முக்கியமான விஷயங்கள் வந்திருக்கு. அதுல ஒரு விஷயம் ரொம்ப சூப்பர். எனக்கு ரொம்ப அ சிறப்பா ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அதனால உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு, இன்னைக்கு அந்த வீடியோல இன்னைக்கு முக்கியமா வந்து புத்தின் விசிட் ஸ்பெஷல்ன்னே போட்டாச்சு. என்னென்னலாம் எம்ஓயு சைன் பண்ணுவாங்க. புத்தின் ஒரு இடத்துக்கு வர்றாருன்னா, சும்மா வரமாட்டாரு. இது மெ மெ மேல்மட்ட அ அஃபிஷியல்ஸே வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிருவாங்க. அத தாண்டி ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் இன்னொரு அதாவது ஒரு அதிபர் இன்னொரு நாட்டுக்கு போறாரு அப்படின்னா, ரொம்ப முக்கியமா இருக்கும் வழக்கமாவே. சரி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி ரஷ்யாவோட ஸ்பெஷல் என்ன? வார் கிராஃப்ட்ஸ் தான். அது ஏர் டிஃபென்ஸு, மிசைல்ஸ் இதெல்லாம் வந்து அ இதாகும். அக்ரீமெண்ட் போடுவாங்க. அதில என்ன ஸ்பெஷல்னா, பிரம்மோஸை இன்னும் டெவலப் பண்றதுக்காக பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. பிரம்மோஸ் அஃப்கோர்ஸ் நம்ம தான் தயாரிக்கிறோம். ஆனா, இன்வெஸ்ட்மென்ட் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. 49% அவங்க இன்வெஸ்ட்மென்ட் நம்மளோடது 51%. ஸோ, அது ஒரு அதோட டெவலப்மென்ட். அப்புறம் சுகாய் 30 இது அதையும் டெவலப் பண்றதா அ நம்மளோட சேர்ந்து பண்றதா இருக்கு. அத விட முக்கியமா S-400 S-500யும் ஏற்கனவே S-400 வந்து நம்மளோட சேர்ந்து S-500 வந்து நம்மளோட சேர்ந்து தயாரிக்கிறதுக்கு அவரு சரின்ட்டாரு. அதாவது இங்கேயே தயாரிச்சுக்கங்க, தயாரிச்சு பண்ணிக்கங்க. அதாவது கிட்டத்தட்ட நம்ம பிரம்மோஸ் மாதிரி. அப்புறம் S-400 வந்து இன்னும் கொஞ்சம் குடுக்குறதுக்காக பேசுவாங்க. ரைட் இன்னைக்கு இருக்க சூழலுக்கு அது அவசரம். எல்லாத்த விட முக்கியமா அந்த Su-57 இருக்கு இல்லையா? அந்த ஸ்டெல்த் ஜெட்டுன்னு சொல்லுவோம்ல, அத இந்தியாவிலேயே செஞ்சுக்கலாம் அப்படின்றது ஒண்ணு ஒரு ஜாயின்ட் வெஞ்சரா பண்ண போறாங்க. ஸோ, இதனால நமக்கு வேலைவாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நம்ம செக்டார் எப்பயுமே இந்த மாரி ஒரு பெரிய நிறுவனம் வந்துச்சுன்னா, நம்ம அந்த நிறுவனத்த மட்டுமே கவனிச்சுட்டு இருப்போம். ஆனா நிஜம் என்னன்னா, அந்த நிறுவனத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய சின்ன கம்பெனிகள் இருக்கு இல்லையா? அதுக்கு தான் பெரிய அளவுல ப்ராஃபிட் கிடைக்கும். நாம நிஜமா அ ஏன் நெறைய நம்ம நம்ம பல நேரங்கள்ல யோசிச்சு பார்த்துருப்போம். பெரிய பெரிய வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வந்து நாம வந்து கரண்ட் ஃப்ரீயா குடுக்குறோம், இடம் ஃப்ரீயா குடுக்குறோம், 99 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட்ல குடுக்குறோம், அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஏன் நமக்கு எரிச்சலா இருக்கும். நம்ம ஊர் இதையே நம்ம ஊர் கம்பெனிக்கு குடுக்கலாமே, ஏன் வெளிநாட்டு கம்பெனிக்கு போய் இவ்ளோ குடுத்து கொட்டுறாங்க அப்படின்னா, நம்ம வெறும் வேலைவாய்ப்ப மட்டும் நெனச்சுட்டு இருக்கோம். என்ன மிஞ்சி போனா என்ன வேலைவாய்ப்பு குடுக்குறோம்? ஒரு ஒரு 3000 3000லேருந்து 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு குடுப்போனா, அதுல இல்ல பலன். ஆனா, அந்த ப யாராவது ட்ரிச்சில இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். பெல் பெல்லுன்ற ஒரு நிறுவனம் வந்ததுனால, அது சுத்தி அந்த ஹப் இருக்கு இல்லையா? அது பயங்கரமா டெவலப் ஆகும். ஸோ, அப்போ அந்த சிட்டியே டெவலப் ஆகும். அத தொடர்ந்து அப்படியே ஒரு செயினா போகும் அந்த பிசினஸ். ஸோ, நமக்கு இந்த மாரி அந்த ஏர்கிராஃப்ட் விஷயங்கள்லாம் வந்து அ நடக்கிறப்போ வந்து நம்மளே தயாரிக்கிறப்போ, பெரிய அளவுல டெவலப் ஆகுறோம். அடுத்து ஏஐ. ஏஐ வந்து நம்ம நினைக்கிற மாரி அமெரிக்கா அஃப்கோர்ஸ் அமெரிக்கா வந்து லெஜண்ட். பெரிய ஜெயண்ட் அவன். லெஜண்ட்ன்றத விட ஜெயண்ட் அவன். ஆனா, அடுத்த கட்டத்துக்கு எல்லாருமே வளருவாங்க. ஒரு அதாவது ஒரு ஒரு சூப்பர் ஒரு ஊர்ல ஒரு சூப்பர் பணக்காரர் இருக்காரு அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்க மற்ற எல்லாரும் அதிகமா பேசப்படலைன்னு தான் அர்த்தம். அது மாரி அந்த விஷயத்துல என்னன்னா, நம்மளோட டெக்னிக்கல் மைண்ட்ஸ் இருக்கு இல்லையா? நாலேட்ஜ் இருக்குல்ல. அத வந்து ஏஐலருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ரஷ்யாவோட அதிகமா இருக்கும். ரஷ்யா வந்து இன்ஜினியரிங் அண்ட் அட்டாமிக்ல தான் ரொம்ப சூப்பர். ஆ நம்மளோட ஏஐ மூளைய அவங்க அவங்களோட இன்ஜினியரிங் டெக்னிக்கலோட சேர்த்து வச்சு, அது ஒரு இது இருக்கும். அது ஒரு ஜாயிண்ட் ஃபண்ட் வென்ச்சரா பண்றதா பேசியிருக்காங்க. சரி. அடுத்ததா அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், லேபர் மொபிலிட்டி. எப்படின்னா, இன்னைக்கு நிலைமையில ரஷ்யால வந்து ஜனத்தொகை ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம இந்த வார் வந்த நேரத்தில ரொம்ப மோசமா போயிடுச்சு. இப்ப அவங்களுக்கு ஆள் இல்ல. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஒரு 7,00,000 பேர நாங்க வந்து வேலைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம ஆளுங்கலாம் பயந்துட்டு, இல்ல, இல்ல போனா அங்க ஏதோ சண்டைக்கு கூப்பிட்டு போயிருவாங்க அப்படின்ற மாரி இருக்காங்க. இல்ல, இல்ல. அவங்க கூப்பிட்டது எல்லாமே டெக்னிக்கல் பெர்சன்ஸ். அதாவது அ இந்த நம்ம லோ கிரேட் ஆள் இல்லாம, பெரிய ஆளுகளுக்கே 7,00,000 பேர் குடுக்குறேன்னு இருக்காங்க. மற்ற ஆளுங்க சாதாரணமா போனாலே வேலை கிடைக்கும். அது வேற விஷயம். ஸோ இதுல என்னன்னா, அ இந்த லேபர் மொபிலிட்டில ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில வந்து ஆட்கள் அவங்களுக்கும் தேவைப்படுது. நாம வந்து அவங்களுக்கு குடுக்குற துணிய வந்து அவ்வளோ பண்றது இல்ல.
இப்ப யுஎஸ்க்கு பண்ற அளவுக்கு ரஷ்யாவோ அ அதாவது ஈஸ்டர்ன் யூரோப் இருக்கு இல்லையா? அந்த சைட்ல நம்ம அதிகமா பண்ணல. அவங்களோட ட்ரெஸ்ஸு அளவு வந்து வேற ஐ மீன் அளவுனா அந்த அது குவாலிட்டி அந்த கல்ச்சருக்கு நமக்கு இன்னும் செஞ்சு பழகல. ஸோ இது ஒண்ணு. அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ். இப்ப எலக்ட்ரானிக்ஸ் வந்து அதிகமா வந்து ரஷ்யா, சைனாவ தான் நம்பி இருக்கு. சைனாவ முழுசா நம்பக்கூடாதுன்றதுனால, இந்தியாவும் நல்ல ஹப்பா இருக்கு அப்படின்றதுனால இந்தியாவோட டை அப் பண்றாங்க. இன்ஜினியரிங் செக்டார் இன்ஜினியரிங் செக்டாருக்கு நம்ம ஆட்கள அங்க தூக்கிட்டு போறாங்க. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட்க்கு நம்ம ஆளுங்கள தூக்கிட்டு போறாங்க. ஏன்னா, ஏற்கனவே வார் எல்லாம் முடிஞ்சு நெறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு. 1 வார் நடந்த காலத்துல அவங்க இயல்பா பண்ண வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அவங்க டெவலப் பண்ணாம விட்டாங்க. 2 3வது ரஷ்யால இவங்க பிடிச்சு வச்சிருக்க இடம் இருக்குல்ல. இப்ப போய் பிடிச்சிருக்க அந்த போக்ரோசாவா? அது அவங்க பேரே வரல. அந்த மாதிரியான அங்க போன இடத்துல ஃபுல்லா இவங்க ஏற்கனவே சேதம் பண்ணத டெவலப் பண்ணணும். 1 2வது விஷயம், அவங்க ரஷ்யாவோடயே சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான இன்னும் மேல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஞ்சு குடுக்கணும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட தேவை அவங்களுக்கு நெறைய இருக்கு. அப்ப இங்கேருந்து நெறைய சிவில் இன்ஜினியர்ஸ அள்ளிட்டு போவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அவங்க வந்து இங்கேருந்து ஆள எடுக்க போறாங்க. அப்புறம் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப நான் குஷியா இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அதோட அந்த செக்டாரு அந்த அந்த டாபிக்கு அதுல ஒண்ணு இருக்கு வர. ஆ அக்ரி ப்ராடக்ட்ஸு, ஜெனரிக் மெடிசின்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து ட்ரேட் இம்பேலன்ஸா இருக்கு. என்னன்னா, நம்ம நெறைய ஆயில் வாங்குறோம் அவங்கட்டருந்து. ஆயில் வாங்குறப்போ நம்ம திருப்பி எதுலருந்து குடுத்துட்டுருக்கோம்? நம்ம ருப்பில தான் குடுக்குறோம். ஆனா ருப்பி நெறைய ஆயிடுச்சு அவங்கட்ட. என்ன பண்றதுன்னு தெரியாம, இப்ப சமீபத்தில ஒரு ஒரு 6 மாசமா என்ன பண்றோம்னா, நாம யுவான்ல குடுத்துட்டுருக்கோம். அதாவது சைனா கரன்சில நாம பே பண்றோம். எனக்கு இவ்வளோ வேணாம். நீ சைனா கரன்சில குடு. நான் சைனாக்காரன்ட்ட குடுத்து மாத்திக்கிறேன். அவன்ட்ட பொருள் வாங்கிக்கிறேன். அப்படின்ற அளவுக்கு அவங்களும் இறங்கி வராங்க. நம்மளும் இறங்கி போறோம். அந்த அளவுக்கு நம்ம நெறைய வாங்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு மாசத்துக்கு 30,000 கோடி ரூவா ஆவரேஜா வாங்குறோம். போன வருஷம் போன 7, 8 மாசத்துல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4,00,000 கோடி ரூவாய்க்கு வாங்கியிருக்கோம் அவங்கள்ட்ட. அப்போ நம்மளோட ரொம்ப முக்கியமான தேவை, அதுக்கு நம்ம நெறைய பணம் செலவு பண்ணிட்டு இருக்கோம் அங்க. ஆனா ருப்பில வச்சுக்கலாம். ஏன்னா 2 பேருக்குமே யுஎஸ் ஆகாது. யுஎஸ்டி டாலர் ஆகல. அப்ப என்னன்னா, ருப்பில தான் வச்சுக்கணும் அப்டின்னா, ருப்பிய வாங்கி அவரு என்ன பண்ணுவாரு? வேற வேற நாட்டுக்கு ஒண்ணும் குடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, சைனாவோட அ கரன்சில நம்ம இப்ப ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இத வந்து இந்த அதாவது நான் உனக்கு ஒண்ணு குடுக்குறேன், எனக்கு நீ ஒண்ணு வாங்கிக்க அப்படின்னு இந்த அ நம்ம பாட்டில் சிஸ்டம் மாரி ஒரு ஏற்கனவே ஈரானோட நம்ம அப்படி பண்ணோம். அந்த மாரி இப்போ அ இந்தியாவும், சைனாவும் பண்றதுக்கான இந்தியாவும், ரஷ்யாவும் பண்றதுக்கான ஐடியா. அதுல வந்து நம்மனால என்ன எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்னா, அக்ரி ப்ராடக்ட்ஸும், ஜெனரிக் மெடிசனும். நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க. அதாவது சமீபத்தில வந்து கேன்சருக்கான மெடிசன வந்து அ சைனா கண்டுபிடிச்சு, அவங்க நாட்டு மக்களுக்கு மட்டுமே குடுத்துட்டுருக்கு. நெறைய பேருக்கு இலவசமாவும், மற்றவங்களுக்குலாம் ரொம்ப லோ காஸ்ட்லயும் குடுத்துட்டுருக்கு. எல்லா நாடும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா குடுக்க முடியாது போடா அப்டின்ட்டாரு அவரு. நமக்கு சீக்கிரம் வரும். நம்ம இன்னும் அவங்கட்ட கேட்கல. ஒருவேள நம்மளே டெவலப் பண்றோமான்னு தெரியல. அப்புறம் எலக்ட்ரானிக் குட்ஸ் இப்பொழுதைக்கு இம்போர்ட் பண்ணிக்கிருவாங்க. அதாவது அந்த ம அம் ஃபேக்டரிஸ் எல்லாம் செட்டப் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இப்போ பண்ணிக்கிருவாங்க. இதெல்லாம் வந்து ட்ரேட் இம்பேலன்ஸ அ சமப்படுத்துறதுக்கான விஷயம். இது குட். ஆனால் இருக்கிறதிலே சிறப்பு என்னன்னா, ட்ரேட் ஃபார் இன்வெஸ்ட்மென்ட். இதுதான் இன்னைக்கு ஹைலைட்டான விஷயம். இது ஆல்ரெடி பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து அத வந்து அஃபிஷியலா சைன் பண்ண போறாங்க. அது என்ன ட்ரேட் ஃபார் இன்வெஸ்ட்மென்ட் அப்டின்னா, நாம அவங்கட்ட இருந்து அ அ க்ரூட் ஆயில் வாங்குறோம் இல்லையா? அதாவது மாசத்துக்கு 30,000 கோடி ரூபாய்க்கு வாங்குறோம். அதுக்கு பதிலா அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ குடுத்து ஒரு 10, 15,000 கோடி ரூபாய நம்ம பேலன்ஸ் பண்ணிடுறோம்னு வச்சுக்கங்க. மிச்ச காசு மறுபடியும் நம்ம ருப்பியா குடுக்கணும். இல்ல நம்ம கரன்சிய கொண்டு போய் சைனால கொட்டி அவன் கரன்சிய வாங்கி குடுக்கணும் இல்லையா? அதுக்கு பதிலா சைனாவோட என்ன ரஷ்யாவோட என்ன டீல் பேசி வச்சிருக்காங்க அப்டின்னா, நான் உங்கட்ட வாங்குற பொருளுக்கு குடுக்குற காசு இருக்குல்ல, அந்த காச நீங்க இந்தியாலயே இன்வெஸ்ட் பண்ணுங்க. புரியுதா? இப்போ 30,000 கோடி ரூவாய்க்கு ஒரு பேச்சுக்கு ஆக்சுவலி 30,000 கோடி தான் நடந்துட்டு இருக்கு. 30,000 கோடி ரூவாய்க்கு ட்ரேட் நடக்குதுன்னா, 15,000 கோடி ரூவாய்க்கு இந்த மாரி ப்ராடக்ட்ஸ குடுத்து நம்ம பேலன்ஸ் பண்ணிர்றோம். மீதம் 15,000 கோடி ரூவா இருக்கு. அதுல ஒரு 5,000 கோடி ரூவாய நம்ம ஏதோ ஒரு வகையில குடுக்குறோம். ஒரு 10,000 கோடி ரூவாய இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இங்கே எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? அதத்தான் முதல்ல மேல பேசுனோம் நம்ம. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதுவும் இந்த
இது ஏஐ ஜாயின் வென்ச்சரு, டிஃபென்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து அவங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அப்படி அவங்க இன்வெஸ்ட் பண்ணா 2 வகையில. 1 நம்மளோட தொழில் பெருசா வளரும். நெறைய ஏன்னா இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக தானே ஒவ்வொரு நாடும் அதுக்கு தானே கட்டி உருண்டுட்டு இருக்கான். 2வது விஷயம், நம்மளோட அந்நிய செலாவணி இருக்கு இல்லையா? ஃபாரெக்ஸ் ரிசர்வ்லேருந்து தானே எடுத்து எடுத்து கையில குடுத்துட்டுருக்கோம். அ அது நமக்கு இனிமேல் மிச்சம். அப்போ ருப்பியோட வேல்யூ அதாவது நம்ம பணத்த இன்னொரு இடத்துல குடுக்குறப்ப தானே நம்மளோட கரன்சி வீக் ஆகுது. இப்போ நம்ம குடுக்குறது குறையுது. பொதுவாவே நாம அதிகமா செலவு பண்றது 2 விஷயத்துக்கு. 1 க்ரூட் ஆயிலுக்கு, 2வது தங்கத்துக்கு. இப்போ க்ரூட் ஆயிலோட எக்ஸ்பென்சஸ நமக்கே இன்வெஸ்ட்மென்ட்டா வந்துருச்சுன்னா, நம்ம ருப்பிய கொண்டு போய் வெளிய கொட்ட தேவையில்ல. அப்போ ருப்பியும் ஸ்ட்ராங் ஆகும். செம்ம அ அக்ரீமெண்ட் இது. இது வந்து நம்மளோட எக்கனாமிக்கு பெரிய பூஸ்ட்டா இருக்கும். சரி. இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே நெருங்கி வர்றாங்க. இந்தியாவும், ரஷ்யாவும். யுஎஸ்ஏவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இத நீங்க உங்களுக்கு ஏன்னா என்ன பொறுத்தவரையும் எனக்கு தெரியும். இங்க நான் சொல்லி வந்து யாரும் அங்க நாலேட்ஜ்லாம் வளர்க்க போறதில்ல. என்னன்னா, நான் கொஞ்சம் நியூஸ அக்ரிகேட் பண்ணி குடுக்குறேன்றதுனால நீங்க என்ன வாட்ச் பண்றீங்க. அவ்வளோதான். ஆனா இதுக்கு யுஎஸ் என்ன மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. நேத்து நெறைய பேர் டிஸ்கஷனுக்கு வந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ, அதனால டிஸ்கஸ் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் கூட நாலேட்ஜ் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த யுஎஸ் என்னலாம் பண்ணுவான் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா ஜெனரலா நியூஸ். ஆ 43 நாள் கழிச்சு இன்னைக்கு யுஎஸ் வந்து ஷட்டவுன வந்து அஃபீஷியலா அ இது பண்ணிட்டாங்க. லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்ப வந்து இல்ல அவங்க 2 பேருக்குள்ளயும் அதுவும் நம்ம ஏற்கனவே பேசினோம் நம்ம. வர ஜனவரி வரைக்கும் இந்த விஷயம் போயிட்டுருக்கும். ஜனவரிக்கு அப்புறம் மறுபடியும் முட்டுக்குவாங்க. சரி அத அப்படி அவங்க ஏதோ முடிக்கட்டும். யுஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா இன்னைக்கு வந்தது. மொக்கையா இருந்துச்சு. என்னன்னா, அதனால தான் இவ்வளோ நேரம் வீடியோ போடாம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே 3% இருக்காங்க. எனக்கு என்னமோ டேட்டாவே இல்ல. அதே திருப்பி போட்டுவிடு அப்படின்ற மாரி போட்டுட்ருக்காங்க. அதனால மார்க்கெட்ல ஒண்ணும் ரியாக்ஷன்லாம் இல்ல. அப்புறம் ஜெனரலாவே ஐஎம்எஃப் வந்து உலகத்தோட அதாவது அக்டோபருக்கு டேட்டா வச்சு சொல்லியிருக்காங்க. ஆ உலகத்தோட குரோத் வந்து ரொம்ப மோசமா போயிட்டுருக்கு. டிக்ளைன் ஆயிட்டுருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இது இந்த வார்த்தை எதுக்காக சொல்றேன்னா, இத வச்சு ஒரு ஒரு பெரிய மேஜர் விஷயம் ஒண்ணு இது பண்ணணும். ஜனவரி, பிப்ரவரி இதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு சம்பவத்த எதிர்பார்க்கலாம். அத பத்தி தனியா பேசுவோம் நம்ம. டெக்னிக்கலாவும் பேசணும் அது. சரி. இப்போ நம்ம வழக்கம் போல டெய்லி டேட்டாக்குள்ள போயிடலாம். நிஃப்டி இன்னைக்கு வந்து ஹோல்ட் ஆயிட்டாரு. நேத்து மாதிரியே இன்னைக்கு நல்ல ரிஜெக்ஷன் குடுத்துட்டாரு. நான் என்னடா இவ்ளோ ரிஜெக்ஷன் குடுக்குறாங்களேன்னு பார்க்குறப்போ, சரி யுஎஸ் டேட்டாக்காக வெயிட் பண்றாங்க போல இருக்குன்னா, யுஎஸ் டேட்டாவும் மொக்கையாயிடுச்சு. இப்போ மார்க்கெட் வந்து அதாவது நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் அவனோட ஒரு டார்கெட் இருந்தது முடிச்சுட்டான். மேல வந்து 26,010க்கு மேலயோ, 26,110க்கு மேலயோ குளோஸ் ஆனா 2 ரெசிஸ்டன்ஸ். இது 2யும் தாண்டிட்டாங்கன்னா, 26,270ன்னு ஒரு டார்கெட் சொன்னோம் இல்லையா? அதுக்கு மேல நிக்குதா? இல்லையா? நிக்குமோ, நிக்காதோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கு. கீழ வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால 25,800க்கு கீழ நாளைக்கு குளோஸ் ஆச்சுன்னா, மறுபடியும் ஒரு சின்ன செல்லிங் வரும். ஏன்னா, இந்த ஏரியால கன்சாலிடேஷன் நடக்க போதா? கரெக்ஷன் ஆக போதான்னு இன்னும் தெரியல. நேத்து கூட ஒருத்தர் அருமையா சொல்லியிருந்தாரு. சார் நிஃப்டி ட்ரிபிள் டாப் மாரி போட்டிருக்கு சார் அப்டின்னாரு. அது ட்ரிபிள் டாப்பா இல்லையான்றது இப்போ முடிவு பண்ண முடியாது. ஏன்னா, இந்த ஏரியா கன்சாலிடேஷன் ஏரியான்றதுனால பிரேக் பண்ணுதா இல்லையான்றது தான் மேட்ரு. ஒருவேள பிரேக் பண்ணிட்டா அப்ப அது ட்ரிபிள் டாப் கிடையாது. அது கப் அண்ட் ஹேண்டில் ஆயிரும். ஸோ இப்பொழுதைக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு 25,800க்கு கீழ குளோஸ் ஆச்சுன்னா, மறுபடியும் ஒரு கன்சாலிடேஷன் அல்லது ஒரு செல்லிங் வரலாம். அதனால அது வந்து அழகா இன்னைக்கு பேங்க் நிஃப்டி காமிச்சிருக்காரு. பேங்க் நிஃப்டிக்கு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். 60,000 ஒரு டார்கெட் இருக்கு. அது 58,470க்கு மேல குளோஸ் ஆனா தான் அந்த 60,000 டார்கெட் இருக்கு. அங்க போ வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஆனா, இன்னைக்கு இந்த ரிஜெக்ஷன் வந்து கொஞ்சம் தெரியுதா? இந்த இந்த விக் இருக்கு இல்லையா? இந்த விக் வந்து ரொம்ப ஜாஸ்தியான விக்கு. இன்னைக்கு இருந்த நியூஸுக்கு இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, ஏன்னா காலையிலேயே வந்து செல்லிங்ல தான் ஆரம்பிச்சாங்க. ப்ராஃபிட் புக்கிங்ல தான் ஆரம்பிச்சாங்க. அத தாண்டியும் மார்க்கெட் மேல போகுது. பையிங் நடக்கிறப்போ, அதுக்கப்புறமும் செல்லிங் பண்ணியிருக்கான் அப்படின்னா, அப்போ இன்னொரு ரிஜெக்ஷன் காத்திருக்குன்றது தான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நியூஸு. ஒருவேள 58,000
470க்கு மேலே நாளைக்கு க்ளோஸ் ஆகிட்டா பேங்க் நிஃப்டியும் பறந்துடும். பேங்க் நிஃப்டி பறந்தால் நிஃப்டியும் பறந்துடும். ஐடி இன்றைக்கி பாருங்கள், ஐடிலையும் நல்ல ரிஜெக்ஷன், நல்லா மேலே போயிட்டு நல்லா இது பண்ணியிருக்கான். நாளைக்கு 37,100க்கு மேலே க்ளோஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்வெர்டர் ஹெட்னு சொல்கிறதா இருக்குது. ஸோ 37,100க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஐடி செக்டாரும் நல்லா பறந்துடும். ஆட்டோ செக்டார் இவ்வளோ நாள் கன்சாலிடேஷன் ஆகிட்டுருக்கு சார். கிட்டத்தட்ட 2.5 மாதம் ஆச்சா? 2.5 மாதமாக கன்சாலிடேஷன் நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த கன்சாலிடேஷனை மேலே பிரேக் பண்ணிட்டா செம்மையாக போகும். அது எப்படி சொல்கிறதுனா, ஜென்சி ஸ்டைலில் சொல்லணும், அவங்க ஸ்டைலில் சொல்லணும்னா வேற லெவலில் போகும். ஸோ இது இந்த கன்சாலிடேஷன் முடியாமல் நம்ம இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் 27,800 ஒரு டார்கெட் பெண்டிங்கில் இருக்குது. அப்புறம் நேற்று எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒருத்தர் கேட்டிருந்தார், ஏன் மெட்டல் சார்ட் போடல அப்படிங்கிறதாரு. அதுவே எனக்கு சந்தோஷம். ஏன் தெரியுமா? இந்த முதல்ல நம்ம ஸ்டாக்கோட சார்ட் மட்டும் பார்க்காம இண்டெக்ஸோட சார்ட் பார்க்குறது டெக்னிக்கலாகவும் இந்த ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. சரி, இந்த சார்ட் எனக்கு அவசியம் இல்லைன்னு ஒதுங்கி போகிறாங்க. அதை தாண்டி ஒருத்தர், ஆகா பரவாயில்ல, சார்ட்டுக்கு ஏதாவது இண்டெக்ஸோட சார்ட்டுக்கு ஒருத்தர் ஒரு லவர் இருக்காரு அப்படின்ட்டு நேற்று உண்மையிலேயே சந்தோஷப்பட்டுட்டேன். அது கேட்டிருந்தாரு. இன்றைக்கி அவருக்காகவே இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இந்த சார்ட்டை இது பண்ணிட்டேன். ரைட் சார், எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. எது மெட்டலை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பாசிட்டிவ். ஆனால் இந்த நேற்றும் இன்றைக்கும் நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். இது ஏன் சுருக்கி வச்சேன்னா, இவருக்கு இந்த படத்தை காமிக்கணுன்றதுனால இந்த இடத்துல சுருக்க வேண்டியது ஆயிடுச்சு. மெட்டல் ரொம்ப நல்லவன், ஏறினா ஏறிட்டே இருப்பான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட்லாம் கரெக்டாக பண்ணிட்டான், திருப்பியும் மேலே போயிருக்கான். ஆனால் இந்த ஏரியாவில் கன்சால்டேஷன் கொடுக்குறான். இப்போ ஏன் இவனை நம்ப முடியாது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த பேட்டர்ன் பாருங்கள், நல்லா இங்கே வந்துட்டு நல்லா மேலே போயிட்டுருக்கான். அது சிங்க் பண்ணி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு 2-3 நாள் நடந்த மாதிரி இருக்கும். நல்லா மேலே போயிருக்கு. மேலே போய் பாருங்கள், இதெல்லாம் நல்லா பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி மேலே போயிட்டு அங்கேருந்து அடித்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு டவுன் ட்ரெண்டுக்கு போயிட்டார். அப்புறம் ஒரு கன்சல்டேஷனை கொடுத்துட்டு மறுபடியும் பாருங்கள், நல்ல அப் ட்ரெண்டு. அப்புறம் இப்போது ஒரு நல்ல அப் ட்ரெண்டு. இதுதான் இவர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போது இதுக்கு மேலே அவர் சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா, ஆக்சுவலி லாங் டேர்முக்கு நல்ல பேட்டர்ன், சூப்பர் பேட்டர்ன் லாங் டேர்முக்கு. ஆனால் இவர் லாங் டேர்முக்கெல்லாம் அதாவது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க மாட்டார். ஏன்னா இது குளோபல் கமாடிட்டின்றதுனால இந்த பிரச்சனை இருக்கும். ஒரு வேளை கீழே வந்தார்னா பெருசாக, அதாவது ஒரு கண்டினியூஸ் கரெக்ஷன் இருக்கும். அட்லீஸ்ட் இந்த ஏரியா, இந்த ஜோன் வரைக்குமாவது வரும். அதனால் மெட்டலை வச்சுருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்குது. ஏன்னா சின்ன டார்கெட்லாம் முடிச்சிட்டாங்க இதில் நல்ல வெயிட்டேஜ் உள்ள ஆளுங்க. ரைட் சார். அப்புறம் தங்கத்துக்கு வந்துட்டோம். தங்கம் 4,315க்கான டார்கெட்டை செட் பண்ணிட்டாரு. ஏற்கனவே நம்ம சொன்னோம், 4,160க்கு மேலே க்ளோஸ் ஆனால் இந்த ஸ்டிக்கு க்ளோஸ் ஆகிட்டார். நேற்று க்ளோஸ் ஆகிருக்காரு. அதனால் 4,315ன்றது 15 to 20ன்னு வச்சுங்க, இது டார்கெட் ஃபிக்ஸ் ஆகியாச்சு. நேற்று 4,150 வரைக்கும் போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாரு. சரி, அங்கேருந்து கீழே வருமானு பார்த்தா இல்லை, மறுபடியும் இன்றைக்கி பையிங் கிளம்பியிருக்கு. நான் இது ஒரு 1/2 hour முன்னாடி எடுத்தது, பையிங் கிளம்பியிருக்கு. அதனால் இதை தாண்டி நிற்கிறார். இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகிட்டு கூட 4,315ன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஒருவேளை கீழே வந்தால் 4,180 ஒரு சப்போர்ட் ஏரியா, அதை உடைச்சா வீக் ஆகும். சில்வர் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டார் சார், பார்த்துக்குங்க. ப்ராஃபிட் புக்கிங் ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா கோல்டை விட சில்வர் இந்த ரேலி தாறுமாறு ரேலி. அதனால் மேலே போயிட்டார், ரிஜெக்ஷன் கொடுத்துட்டாரு. இப்பொழுதுக்கு 54.40 ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணால் 57, 61 நல்ல டார்கெட், அப்படி ஸ்ட்ராங்காக போவார். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் ரீடெஸ்டிங் வந்துட்டுருக்கிறதுனால 51.3 வரைக்கும் கூட திருப்பி ரீடெஸ்டிங்க்கு வரலாம், ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். அதனால் சில்வரில் இப்போ லாங்காக வச்சுருக்கவங்க கொஞ்சம் ஸ்டாப் லாஸோட கவனமாக இருங்க. அவ்வளோதான். அப்புறம் அந்த நேச்சுரல் கேஸை இன்னும் கொஞ்சம் லாங் ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் இமீடியட்டாக இப்போ எடுத்தங்க ஒத்தியன்னு பண்ண முடியல. ஒரு லாங் ஸ்டடி படிச்சுட்டு தான் அப்புறம் தான் நான் சார்ட்டை ரெகுலராக அப்டேட் பண்ண முடியும். நாளைக்கு வீடியோ போட முடியாதுன்னு நினைக்கிறேன் மக்களே. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் வீக்லியிலேருந்து எல்லாமே போடலாம்.
இப்பொழுதைக்கு நன்றி, வணக்கம்.